இசை, இப்படி நடக்கும் நான் நினைச்சு பார்க்கல. சாரி. அவ்வளோ எஃபர்ட் போட்டு பண்ண பிளான் எல்லாமே வேஸ்டா போச்சே விஷால். கடைசியில அந்த ஸ்ரீஜா அத்தை கிட்ட ஏதேதோ பேசி எப்படியோ வீட்டுக்குள்ள வந்துட்டாலே விஷால். இசை, இத பாரு, ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ. நாம உண்மையா ஒரு விஷயத்துல எஃபோர்ட் போட்டோம்னா அது என்னைக்குமே வேஸ்ட் ஆகாது. நம்ம வெயிட் பண்ணி பாப்போம் இசை. இல்ல விஷால், அத்தை கண் முன்னாடி வீடியோவை காட்டியுமே அவங்க எப்படி ஸ்ரீஜாவை நம்புறாங்கன்னே தெரியல இல்ல எனக்கு. இசை, இரு. நீ அம்மாவை தப்பா புரிஞ்சிருக்க. நமக்கு மட்டும் தானே ஸ்ரீஜாவோட உண்மையான முகம் தெரியும். அம்மாவுக்கு நான் அந்த வீடியோவை காட்டுற வரைக்கும் ஸ்ரீஜா தான் நடந்த எல்லாத்துக்கும் காரணமா இருக்க போறான்னு அம்மாவுக்கு தெரியாதே. இதுவே அவங்களுக்கு பெரிய ஷாக் தான். ஷாக் தான் விஷால். இருந்தாலும் எதுக்கு அவங்க ஸ்ரீஜாவை வீட்லயே இருக்கட்டும்னு சொல்றாங்க? இசை, நீ எமோஷனலா யோசிக்கிற. கொஞ்சம் பிராக்டிக்கலா யோசிச்சு பாரு. என்னதான் அவ மேல நம்ம தப்பு சொல்லி அனுப்புனாலும் லீகலா அவ ராகவோட ஒய்ஃபா தானே இருப்பா. ஆமா. அப்போ அம்மா ஸ்ரீஜா மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண சொல்லி டிவோர்ஸ் பேப்பர்ஸ்ல கையெழுத்து வாங்கிட்டு விஷயம் வெளியில தெரியாம இருக்கிறதுக்கு அவளை வீட்டுக்குள்ளேயே மூணாவது மனுஷன் மாதிரி வச்சிருக்கிறது சரிதானே? நீ சொல்ற மாதிரி நான் யோசிக்கவே இல்ல விஷால். ஆஹா, கண்டிப்பா யோசிச்சு பாரு இசை. இந்த பாரு, ஸ்ரீஜாவை வெளியில அனுப்புனாலும் ராகவ் கட்டின தாலிய வச்சு அவ கண்டிப்பா லீகலா டார்ச்சர் பண்ணுவா. ஆனா இப்போ அவ சொன்னது எல்லாத்தையுமே ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லன்னு வச்சுக்கேன், அம்மா கையில அவ கையெழுத்து போட்டு கொடுத்த டிவோர்ஸ் பேப்பர்ஸ் இருக்கு. அது ஒண்ணு போதும், அது ஒண்ணு மட்டும் போதும் லீகலா ராகவ் லைஃப்ல இருந்து அவளை தூக்கி போடுறதுக்கு. அந்த இசை நல்லவளோ கெட்டவளோ எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஆனா அந்த வீட்டுக்கு உண்மையிலேயே மருமகளா போக வேண்டிய தகுதி உனக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். மா, நீ பேசுறதெல்லாம் பார்த்தா இசை அக்கா நல்லா இருக்காங்களேன்னு வயிற்றுச்சல்ல பேசுற மாதிரி இருக்கு. அப்படியே போட்டேனா? அடிமா, அடி, நல்லா அடி. நீ எனக்காக வருத்தப்பட்டு பேசுறதெல்லாம் சரிமா. அதுக்காக அவன் நல்லா இருக்கா, நீ இப்படி இருக்க அப்படின்னு என்கிட்ட வந்து புலம்பாத. ராகவ், விஷால், அக்கா எல்லாருமே எனக்காக தான் யோசிக்கிறாங்க. நீ நடுவுல பூந்து தேவையில்லாம எந்த பிரச்சனையும் பண்ணாத. கொஞ்சம் பொறுமையா இருமா. என்ன பொறுமையா இருக்கு சொல்ற? ஆனா உன் வயித்துல இருக்கிற குழந்தை காத்துட்டு இருக்கு மாடி. நாளுக்கு நாள் உன் வயிறு பெருசாகிக்கிட்டே போகுது. ஊர் உலகம் என்ன பேசும்? ராகவ் தாலி கட்டின பொண்டாட்டி நீங்கிற உண்மைய இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த அவுட் ஹவுஸ்ல இருட்டுக்குள்ளே ஒளிச்சு வச்சிட்டு இருக்க போற? உன்கிட்ட பேசி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஆனா ஒண்ணு மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, நீயும் உன் அக்காவும் இப்படியே அமைதியா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, விஷயம் தலை மீறி போயிடும். அப்படி மட்டும் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நானே நேரா சுபத்ரா சம்பந்திக்கிட்ட போய் நடந்த மொத்த விஷயத்தையும் சொல்லிடுவேன். அம்மாமா, வேண்டாமா, ப்ளீஸ்மா. நீயா போய் சுபத்ரா அத்தை கிட்ட எதுவும் சொல்லிடாத. விஷாலும் அக்காவும் சொன்ன மாதிரி ஸ்ரீஜாவோட சதிய முதல்ல ப்ரூவ் பண்ணட்டும்மா. அப்புறம் நம்ம உண்மையை சொல்லிக்கலாம். ப்ளீஸ்மா. உண்மையா? பெரிய உண்மை. நீ எல்லாரையும் நம்பி நம்பிதான் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்க. இனியும் உன்னை இப்படி உட்கார வச்சு பாத்துட்டு இருக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்ல. வர்ஷினி கர்ப்பமா இருக்க விஷயத்தையும் ராகவ் வர்ஷினி கழுத்துல தாலி கட்டின விஷயத்தையும் எப்படியாவது சுபத்ரா சம்பந்திக்கிட்ட சொல்லியே ஆகணும். அப்பதான் என் பொண்ணு அந்த வீட்ல மரியாதையோட வாழ முடியும். அதுக்கு என்ன பண்ணணுமோ முதல்ல அதை பண்றேன். எனக்கு அது இவ்ளோ சத்தம்? மணி 6 கூட ஆகல. அதுக்குள்ள எதுக்கு இவ்ளோ சத்தமா பாட்டு போடுறாங்க? யாரு பாட்டு போட்டிருக்கிறது? யாரா இருக்கும்? ஏய், பல்லவி பாரு, கரெக்டா இருக்கா? கரெக்டா இருக்குமா? கடவுளே, சரி சரி வா, நிறைய வேலை இருக்குமா? அக்கா, என்னக்கா நடக்குது? எதுக்கு இப்ப சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு கோவில் மாதிரி வீட்டை மாத்தி வச்சிருக்காங்க? வீட்டை மாத்திர வேலை எல்லாம் இந்த வீட்டுக்குள்ள யாரு பண்ணுவா? எல்லாம் எங்க அண்ணி தான். ஆடி மாசம் ஆரம்பிச்சிட்டாலே அண்ணிய கையில பிடிக்க முடியாது. ஓ, இதெல்லாம் ஆடி மாசத்துக்கான செட்டப்பா? இங்க பாரு,
ஆடி பிறந்தா அண்ணி நம்மள சும்மாவே உட்கார விட மாட்டாங்க. நானே இந்த மாசம் மட்டுமாவது துபாய்க்கு போய் அவரை பார்த்துட்டு வந்துடலான்னு நினைக்கிற அளவுக்கு வேலை இருக்கும். ஏங்கா வீட்ல இத்தனை வேலைக்காரங்க இருக்கும்போது நம்ம என்னக்கா வேலை பார்க்கணும்? ஆ, என்ன வேலை பார்க்கணுமா? டெய்லி நம்ம ரூம நாம தான் சுத்தம் பண்ணணும். அம்மனுக்கு குழு காய்ச்சணும், அப்புறம் வரலட்சுமி விரதம் அது இதுன்னு சொல்லி வீடு ஒரு வழி ஆயிடும். அப்போ வருஷம் இதே கூத்து தான் நடக்குமா? அது ஏன் கேக்குற? ஆடி மாசம் ஆனாலே எங்க அண்ணிய கையில பிடிக்கவே முடியாது. அதுவும் ஆடி வள்ளி வந்துருச்சுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். இதே மாதிரி வேப்பில தோரணத்தை கட்டி சாமி பாட்டை போட்டு இந்த வீட்டையே தலைகீழ மாத்திருவாங்க. சிந்தாமணி, அம்மா, கூழ் காய்ச்சறதுன்னா என்னம்மா? அசோக், சாமிக்கு கூழ் காய்ச்சி ஊத்துறதுக்கு பின்னாடி ஆன்மீகமும் இருக்கு, சயின்ஸும் இருக்கு. சாமிக்கு கூழ் காய்ச்சறதுல என்னம்மா சயின்ஸ் இருக்கு? இருக்கு அசோக். பொதுவா ஆடி மாசம்னாலே காத்து மாறி வீசி மழைக்காலம் ஆரம்பிக்கிற நேரம்பா. காத்துல ஈரப்பதம் மாறி இந்த காய்ச்சல் அம்மன்னு நோய்ங்க பரவ ஆரம்பிக்கும். அதுக்குதான் கேழ்வரகு, சின்ன வெங்காயம், தயிர், வேப்பலன்னு சேர்த்து கூழ் காய்ச்சி குடிக்கும்போது உடம்புல இருக்கிற சூடெல்லாம் தணிஞ்சு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். அம்மா, ஒரு கூழுக்கு பின்னாடி இவ்வளவு மகத்துவம் இருக்கா? இவ்வளவு நாள் இது ஏதோ மூட நம்பிக்கை நினைச்சிட்டு இருந்தம்மா. ஆனா அப்ராட்ல எல்லாம் இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்றேன்னு இது ஏதோ கெமிக்கல் கலந்து குடிக்கிறாங்கம்மா. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு கூழ்லயே இவ்வளவு சயின்ஸ் வச்சிருக்காங்கம்மா. சூப்பர்மா. சரி, நீங்க கூழ காய்ச்சுங்க, அத நானே என் கையால எல்லாருக்கும் கொடுக்குறேன். என்னம்மா? அசோக், நீயே கொடு. அது இருக்கட்டும், நீங்க எதுக்குப்பா கடைக்கு போனீங்க? வீட்டுல இருக்கிறவங்க எழுதி கொடுத்தா வாங்கிட்டு வர மாட்டாங்களா? இல்லப்பா, இது ஆடி முதல் வெள்ளிக்கிழமை. அம்மா எல்லாருக்கும் கூழ் ஊத்துவாங்கல்ல, அதான் மற்றவங்கள விட்டு வாங்கிட்டு வர சொன்னா நல்லா இருக்காதுன்னு தான் நானும் விஷாலும் போய் இதெல்லாம் பார்த்து ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்தோம்.